ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சத்குரு சாயிநாதருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் அவருடைய பக்தர்களாகிய நம் அனைவரின் கோரிக்கைகளும் பரிபூர்ணமாக நிறைவேற சாயிநாதர் அருள் புரிவாராக. நாம இன்னைக்கு வியாழக்கிழமை பாபாவினுடைய குருவாரத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பாபாவை பற்றின ஒரு சில அரிய தகவல்களையும் பாபாவினுடைய லீலைகளையும் பாபா தன்னுடைய பக்தர்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார், அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அவங்கள என்ன மாதிரியான லீலைகளை புரிந்து ஷீரடி மண்ணுக்கு அழைப்பார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாபா தன்னுடைய சச்சரிதத்தின் மூலமாக தன்னுடைய பக்தர்கள் கிட்ட பேசுவாருன்னு சொல்லி என்னுடைய பல பதிவுகளில் நான் பக்தர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆமாங்க, பாபாவை நாம் பரிபூர்ணமாக சரணாகதி செஞ்சு நாம் அவரை அணுகிறோன்னா அவர் நம்மக்கிட்ட பேசுகிறத உணர முடியும். பேசுறதுனா நேராக வந்து அப்படியே பிரத்யட்சமாக நின்று பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கடவுளை நம்மளால் உணரதான் முடியும். அது போலத்தான் சத்குரு சாயிநாதரையும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளால் நிச்சயமாக உணர செய்வார். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்கான பதில் சாயி சச்சரிதம் மூலமாக கிடைக்கும். பாபா தன்னுடைய பக்தர்களை அனுகிரகித்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் சாயி சச்சரிதம். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாம் பொதுவாகவே சாய் பக்தர்களுக்கு வியாழக்கிழமைனா பாபாவுடைய ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணணுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் வழக்கமான விஷயமாகவும் வச்சுருக்கிறோம். நாம் என்னதான் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் ஒரு ஆலயத்துக்கு போய் அவரை அங்கே அவருடைய ஆரத்தி தரிசனத்தை பார்த்து, இல்லை அவ்வளோ நேரம் இருக்க முடியலனாலும் போய் ஒரு 10 நிமிஷமாவது அவரை பார்த்துட்டு ஒரு சுற்றிட்டு அங்கே கிடைக்கிற ஒரு பிஸ்கெட்டோ இல்லை சாக்லேட்டோ இல்லை ஒரு வெண்பக்குளோ ஏதோ ஒரு பிரசாதத்தை அவர் நமக்கு அளித்த பொக்கிஷமா. உண்மையாகவேங்க இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலயத்துக்கு நானும் போனேன் வந்தேன்னு கடகடகடன் போகிறாங்க, சாமியை பார்க்குறாங்க, சுற்றி வராங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல அந்த ஆலயத்தினுடைய அந்த அற்புதமான அதிர்வலைகளை பக்தர்கள் வந்து உணர மறுக்கிறாங்க. என்னென்னா கேட்டால், நான் இப்போது எனக்கு டைம் இருக்கிறதில்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோன்னா போய் ஒரு 5 நிமிஷம் சுவாமியை நின்று கண்ணார பார்த்து, சுவாமி இப்போது பாபாவை போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாபாவை அப்படி பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு உடனே திரும்பி கடகடன் சுற்றிட்டு ஏதோ கொடுக்குற விபூதியை வாங்கி நெத்தியில் நானும் வச்சுட்டு பாபா காப்பாத்துன்னு சொல்லிட்டு கடகடன் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறோம். நாம் வீட்டில் வந்து மட்டும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட போகிறது இல்லைங்க. இங்கே நாம் வீட்டில் நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். ஃபோன் பார்க்குறதுலையும் டிவி பார்க்குறதுலையும் மற்ற விதமான கேளிக்கைகளில் நிறைய நேரங்களை நாம் விரயம் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் நாம் பாபா ஆலயம்னு இல்லை, எந்த குரு மகான்களை தரிசிக்க சென்றாலும் சரி, இறைவனை தரிசிக்க சென்றாலும் சரி, ஆலயத்தில் அமர்ந்து நிதானமாக அந்த ஆலயத்தினுடைய அதிர்வலைகளை நாம் கிரகிக்கணும். இதை நாம் ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் படிப்படியாக குறையிறத நம்மளால் உணர முடியும். ஏன்னா நீங்கள் பாபாவை போய் ஒரு 2 நிமிஷம் அவர் முன்னால் நின்று அவருடைய உள்ளங்காலிலேருந்து உச்சி வரைக்கும் நீங்கள் நிதானமாக அவரை தரிசனம் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் லேசாகிறத உணர முடியும். நீங்கள் உளப்பூர்வமாக அன்போடு பக்தி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் போய் பாபாவை தரிசனம் பண்ணால் கூட உங்களால் உணர முடியும், நீங்கள் ஷீரடியில் பாபாவினுடைய சிலைக்கு முன்னால் நிற்கிறீங்க. அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை பாபா நிச்சயமாக கொடுப்பாரு. பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு சில விஷயங்களை தன்னுடைய சச்சரிதம் மூலமாக சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை ஷீரடியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பக்தர்கள் யாராவது நினச்சாங்கன்னா அவங்க என்னை சரியாக புரிஞ்சிக்க தவறிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். இதோட அர்த்தம் என்னென்னா, பாபா ஷீரடியில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி பக்தர்கள் நினைக்கக்கூடாது. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கோவிலில் போய் பாபாவை தரிசனம் பண்ணினாலும், ஏன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன
சிலா ரூபத்திலையும் ஒரு படத்தில் கூட நீங்கள் பாபான்னு நினச்சா ஷீரடியில் உட்காந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய சக்தியை உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி விக்கிரகத்தின் மூலமாகவே உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதுதான் வந்துட்டு சர்வ நிச்சயம். இதை ஒவ்வொரு பக்தர்களும் உணரணுங்கிறது தான் பாபாவினுடைய ஆசையும் கூட. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சிலையாக இருந்தாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பாபா போய் தரிசனம் பண்ணினாலும் சரி, இங்கே இருக்கிற இந்த மூர்த்தி என்னுடைய ஷீரடி சாயிநாதர் அப்படின்னு சொல்லி உளப்பூர்வமாக அன்போடு மனதார வணங்கி பாருங்களேன். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளையும் நீங்கள் உணர்வீர்கள். ஏன்னா நானும் கும்பிட்டேன் இல்லாமல் இப்போது பாபாவை நீங்கள் தரிசனம் பண்ணி முடித்து சுற்றி வந்தீங்கன்னா பாபா ஆலயத்தில் எந்த ஒரு கோவில்லையுமே சரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரசாதம் கிடைக்காம இருக்காது. அதை வெறும் பிரசாதமாக பார்க்காம பாபா நமக்கு கொடுத்த அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். பாபாவினுடைய உதி அப்படின்னு வழங்கக்கூடிய திருநீர் பார்த்திங்கன்னா பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து. இதை நான் வந்து பாபா உங்களுடைய அருட்பிரசாதமாக உட்கொள்கிறேன், அருட்பிரசாதமாக என்னுடைய நெற்றியில் தரித்து கொள்கிறேன்னு சொல்லி நாம் இட்டுக்கும் போது பாபாவை நினச்சிட்டு உதிய ஆத்மார்த்தமாக இட்டுக்கிட்டோன்னா அதனுடைய நன்மைகள், அந்த உதி செய்யக்கூடிய அற்புதங்கள் நம்மளால் சொல்லி வார்த்தையில் சொல்ல முடியாது. அப்படி ஒரு அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இது எல்லாத்தையும் நாம் செஞ்சால் தான் உணர முடியும். அதே போல் அங்கே பாபா ஆலயத்தில் வழங்கக்கூடிய பிரசாதத்தை வந்துட்டு பணிவன்போடு வாங்குங்க. இது பாபா எனக்கு கொடுத்த அருட்கொடை. இந்த பிரசாதத்தை நான் உட்கொள்ளும் போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனவேதனைகளையும் என்னுடைய உடல் உபாதைகளையும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் என்னுடைய நோய்கள் அனைத்தையும் தீர்க்கும் அருமருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் இல்லை ஒரு கல்கண்டு கிடைச்சா கூட இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க. நிச்சயமாகவே பாபா ஒரு பெரிய வைத்தியர். அவருடைய பிரசாதம் நமக்கு மருந்தாக வேலை செய்யும். எந்த விதமான மன வலியாக இருந்தாலும் சரி, மன சங்கடமாக இருந்தாலும் சரி, உடலை வருத்தக்கூடிய நோய்களாகவும் உபத்திரங்கள் எல்லாமே இதை நீங்கள் உட்கொள்ளும் போது அது சீராக சரியாவதை உங்களால் உணர முடியும். இதெல்லாம் நான் சொல்கிறத விட நீங்கள் இதுக்கு அப்புறமா பாபா ஆலயத்துக்கு போகும்போது இந்த மாதிரி பாபாவை வலம் வந்து அவரை அந்த இடத்துல தரிசனம் பண்ணி அவர் கொடுக்கக்கூடிய திருநீற்றை உளப்பூர்வமாக நெற்றியில் தரித்து பாபாவினுடைய பிரசாதத்தை நோய் தீர்க்கும் அருமருந்துன்னு சொல்லி உட்கொண்டு பாருங்களேன். நீங்கள் இதுவரைக்கும் இல்லாத பேரானந்தத்தை உங்களால் உணர முடியும். ஏன்னா பாபா ஷீரடியில் மட்டும் இல்லைங்க, அவர் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு. நாம் உளப்பூர்வமாக உணர்ந்தோன்னா பாபா நம்மளுடைய மனதில் அமர்ந்து நம்மளை வந்து அவர் அருளாட்சி புரிவார். அவர் வந்து அமர்ந்த மனதில் எந்த விதமான துயரம் இருந்தாலும் பரந்தோட செய்வார். மனசில் என்ன வலி வேதனை சங்கடம் எது இருந்தாலும் பாபா வந்து அமர்ந்த அந்த கணம் தொட்டு ஓட துவங்கிவிடும். சாய் பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இனிமேலிருந்து பாபா ஆலயத்துக்கு போனீங்கன்னா பாபா ஆலயத்தில் நிதானமாக பாபாவை உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் சேவியுங்க. பாதத்திலேருந்து அவருடைய திருமுகம் வரைக்கும் நல்லா உணர்ந்து தரிசனம் பண்ணுங்க. அவருடைய பிரசாதத்தை அருட்கொடையாக உண்ண துவங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உங்களால் உணர முடியும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாபா ஆலயத்துக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ணும்போது எனக்கு கிடைத்த அனுபவங்களை தான் சாய் பக்தர்களாகிய உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சாயிநாதரனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் தாங்களும் தங்கள் சுற்றமும் சூழ நட்பும் எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பாபாவை வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.